ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ளீஸ் நான் ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா போதும், இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்அப் ப்ரீசெட்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டே பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட்டை தான் ஓப்பன் பண்ணணும். பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அந்த மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணுறதை மட்டும் 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்அப் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுக்கிற எல்லா இமேஜும் ஷோ இந்த மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து. இந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ வந்து குரூப்புக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மேலே குரூப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் குரூப்பு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் நீங்கள் வந்து இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரு. இந்த 2 லேயர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், மூணாவது லேயர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் இன்ஸ்டா பேஜை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டா போஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் இமேஜில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் அந்த குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெட் லைனில் வச்சுட்டு இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இந்த மாதிரி எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 by 1 இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். இது கடைசி வரையும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, எல்லா இமேஜஸுமே. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் சில இமேஜஸ் ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த லேயரை, இந்த ப்ளூ லேயரை. இப்போ பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே காப்பி பண்ண லேயர் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிசியை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மற்ற எஃபெக்டில் எப்படி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம்.
ஓகே, நீங்கள் எகைன் பார்த்தீங்கன்னா ஷேகட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 குரூப் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த 2 குரூப்பையும் காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த காப்பி 2 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இந்த 2 லேயர் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம இதை வந்து ஒரு பேஸில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த டியூரேஷன் வச்சுங்க 10.42 இந்த செகண்டில் வச்சுட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ் வந்து கொடுத்துட்டு அந்த லேயரை கீழே கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி 10.42 இந்த செகண்டில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சென்டர் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதில் கூட நீங்கள் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் இமேஜ் இதில் இருக்கும். இதில் வந்து கலர் அண்ட் ஃபில் கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இமேஜை. அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் இதை ப்ரீசெட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுவும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இதை மட்டும் ஆட் பண்ணால் எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, அந்த 2 ஷேக் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷேகட் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும், அதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் வந்து அப்படியே எம்ப்டியாக விட்ருங்க, எதுவுமே பண்ணாங்கன்னா. தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் தேர்ட் இமேஜில் வந்து எகைன் பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஸ்டார்ட் ஆகும், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து இருக்கிற இமேஜும் அப்படியே விட்டுருங்க. அதில் நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். 5வது இமேஜில் வேணால் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு இமேஜில் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த இமேஜில் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நான் செகண்ட் இமேஜ் வந்து எம்டியாக விட்டுருக்கேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து எகைன் ஷேகட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் எஃபெக்டே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இமேஜ் நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து கீழே இருக்கிற இமேஜில் இருக்கிற எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு இமேஜ் இருக்கும், அந்த கடைசியாக இருக்க இமேஜில் இருக்கிற எஃபெக்ட்டை வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேர்ட் இமேஜ் எங்கே இருக்குது, செகண்ட் இமேஜ் எங்கே இருக்கோ அங்கே வந்து போய்க்கோங்க, அங்கே மூவ் பண்ணி வச்சுருங்க. அதாவது நம்ம எம்டி அவுட் இமேஜ். இப்போ இந்த இமேஜ் இங்கே இருக்குது, நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துட்டு கீழே இருக்கிற இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கீழே இருக்கிற இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எகைன் பார்த்தீங்கன்னா ஷேகட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதில் மேலே இருக்கிற இமேஜில் இருக்கிற எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் மேலே இருக்கிற இமேஜோட எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் காப்பி பண்ணிட்டேன். இப்போ பீட்மார்க் ப்ரீசெட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துருப்போம். இப்போ 2 லேயர் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஃபஸ்ட் லேயரில் வந்து நம்ம அந்த இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 5வது இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அதாவது செகண்ட் இமேஜுக்கு இப்போ நம்ம பண்ண மாதிரியே டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் இமேஜில் வந்து ஃபஸ்ட்டு அந்த மேலே ஷேகட் ப்ரீசெட்டில் ஃபஸ்ட் இருக்கிற இமேஜும் செகண்ட் இமேஜில் வந்து செகண்ட் எஃபெக்ட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணதும் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. நான் வந்து மேலே செட்டிங்ஸ் பார்த்துல இருக்கிற ஷேர் ஐக்கான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோக்கோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.